ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கு பிரச்சனை, மறுபடியும் மைக்கு பிரச்சனையா? ஐயோ ஆண்டவான்ற மாதிரி இருக்குது. கமருதீனும் விஜேபாரும் சேர்ந்து மாட்டியிருக்காங்க. என்னத்தை சொல்ல? என்னென்னா காலையில் வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாருமே சேர்ந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அமித் அவர்கள், வினோத், அதுக்கப்புறம் கமருதீன், அதுக்கப்புறம் யார் விஜய் பார்வதி. முதல்ல இவங்க மட்டும் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. சபரி குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜய் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குதிக்கிறதுக்கு வந்தாங்க. சபரி எந்திரிச்சு ஓட்டார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா குளிக்க ஆரம்பித்தாங்க. தம்மானு குதிச்சாங்க. குதிச்சதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் அந்த இது எடுக்கணும்னு சொல்லிட்டு வினோத்தும் சொன்னார், நம்ம கமருதும் சொன்னாங்க. போயிட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க அந்த டிஷர்ட்டை. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்போ யாருமே மைக்கு போடல, நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் போனாங்க. அதுக்கப்புறமா கமருதன் விஜய் பார்வதி மட்டும் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த நேரம் பார்த்து பேசியிருப்பாங்க போல இருக்குது. குசுன்னு பேசியிருப்பாங்க போல இருக்குது. சவுண்டாக பேசியிருந்தால் மேபி கேட்டுக்க மாட்டாங்களான்னு தெரியல. அந்த சவுண்டு அவங்களுக்கு கேட்காம ஒரு காரணத்தினால மைக்கை 2 பேரும் மாட்டுங்கன்னு போட்டாங்க. அது எப்படியானாலும் அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு திட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. பாவம் ஒரு மாதிரி பெஜாராயிட்டாங்க 2 பேர். டப்புன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக அடித்து உடனே கமருது வெளியே வந்தார். அதுக்குள்ளே வந்துட்டார் நம்ம தலை வினோத். படப்படப்படம் வந்தார். ஏன் சொல்கிறத கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க. சுபிக்ஷா சூப்பர்மா, இந்த மதமாக கேள்வி கேட்கணும். அதனால் ஏம்மா விஜய் போகிறதுக்கு மட்டும் கேள்வி கேட்குறேன்? உங்கள் அண்ணன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு, அந்த பக்கம்லாம் எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்களாமா அப்படின்னா, அந்த கேள்வி கேட்டிருந்தேன்னா இவ்வளோ நாள் வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை வைப்பாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ எது எப்படியோ இந்த இது தப்பு தான். ஏன்னா முன்னாடி ஒரு வாட்டி தனியாக வந்து விஜய் பார்வதி வந்துட்டு அங்கேருந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்துட்டு யாராவது குளிச்சுட்டு இருக்காங்களா சொல்லுங்கள், நான் போய் குளிக்கணும் அப்படின்ட்டு. அதை கேட்டதுக்கே பிக் பாஸ் வந்துட்டு விஜய் பார்வதி மைக்கை போடுங்கன்னு சொல்லியிருப்பார். அது வந்துட்டு ஓகே. ஏன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து தொப்பக்கட்டே இருக்கும், மைக்கு போட முடியாது, அங்கே போய் குளிக்கணுன்ட்டு. பட் இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அங்கே சவுண்டாக பேசினா பிக் பாஸ் கேட்டுக்க மாட்டார். குசு பேசியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய தவறு. மறுபடியும் மைக் பிரச்சனை. ஏமா உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலையே இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.